உன் ஆசைக்கு இணங்காதுதான் ஆணிலும் கூட்டில்லாமல் பெண்ணிலும் கூட்டில்லாமல் அருள் பேடியாக போய் இந்த சாபத்தை கொடுத்து விட்டாயே. இது உனக்கே நியாயமா மாதா? எத்தனை முறை ஆசை வார்த்தைகளை கூறி பேசினேன். ஒரு பெண்ணாக இருந்து கொண்டு நானே வந்து முன்னிடத்தில் ஆசை கிணங்குகிறேன். உனக்கு என்னடா அவ்வளவு ஒரு திமிரு? இப்பேற்பட்ட நிலைமையில் நான் ஆளாகிவிட்டேன். எனக்கு இந்த பேடி ரூபம் வேண்டாம். மீண்டும் அர்ஜுனன் சுயரூபம் கொடுங்கள் பாதா. அப்படி அர்ஜுனன் ரூபம் வேண்டும் என்றால் நீ என்னுடன் சேர வேண்டும். உன்னுடைய கையும் என்னுடைய கையும் இரண்டு கைகளும் ஒன்றாக சேர வேண்டும். உதடோடு உதடு ஒட்ட வேண்டும். நாம் இருவரும் கட்டி அணைத்தால் உன்னுடைய சுயரூபம் வரும். இதுதான் உனக்கு வர பிடித்துக் கொள். ஐயோ என்னவென்று பார்க்கலாம். அர்ஜுனன் புறம் மட்டும் கேட்கிறது. ஏமா அர்ஜுனனை பார்த்தாயா? சாப்பாடு மாமா. ஆகாது. நான் தான் மாமா அர்ஜுனன். உன்னை பார்த்தால் ஒரு குந்தாணி போல் தெரிகிறாய். நீ அர்ஜுனன். என்னை பார்த்தால் அர்ஜுனன் மாதிரி தெரியலையா? தெரியவில்லையே. நீ ஒரு ஆணிலும் பெண்ணிலும் கூட்டில்லாத ஒரு திருநங்கையாக தெரிகிறாய். நீ எப்படி அர்ஜுனனாக? சத்தியமாக சொல்றேன், நான் தான் மாமா அர்ஜுனன். அர்ஜுனன் மாமா என்னப்பா இந்த நிலைமை? ஐயோ நடந்தது என்ன? மாமா அந்த உருவத்தை கொடுத்தாங்க. தெய்வலோகத்திலே தனிமையில் அறையில் இருந்தேன். நடந்தது என்ன? பஞ்சனமெத்தையில் படுத்து உறங்கிக் கொண்டிருக்கும் பொழுது அப்பொழுது ஊர்வசியாகப்பட்டவள் வந்தாள் மாமா அறைக்கு. ஊர்வசி? ஆமா. நீ படுத்திருக்கும் அறையில்? ஆமா மாமா. அவளுக்கு அங்க என்ன வேலை? ஊர்வசியாகப்பட்டவள் என் மீது ஆசைப்பட்டாள். என்ன என்ன என்ன? ஊர்வசி உண்மையிலே ஆசைப்பட்டாள்? ஆனா ஆமா மாமா, அவள் ஆசைக்கு இணங்காததால் ஆணிலும் கூட்டில்லாமல் பெண்ணிலும் கூட்டில்லாமல் அருள் பேடியா போயிட்டு எனக்கு சாபத்தை கொடுத்துட்டா மாமா. சண்டா ஊர்வசி கொடுத்த சாபமா இது? அருள் பேடியா மாறிட்டேன் மாமா. என்ன மாமா பண்ணுவேன்? அவள் ஆசைக்கு இணங்காத ஒரு காரணத்தினால் ஒரு ஆம்பளையா இருந்துட்டு பொம்பளை வந்து நான் வலிநரமா கேட்கிறேன், எப்ப என்னுடைய ஆசைக்கு நீ கட்டுப்படலையோ நீ ஆம்பளையா இருக்க தகுதி கிடையாது. ஆம்பளையிலும் பொம்பளையிலும் இல்லாம நீ ஒரு திருநங்கையா போன்னு சாபத்தை கொடுத்துருக்க. ஆமா. இந்த சாபம் விமோசனம் பெற ஏதாவது வழி சொன்னானா? அதுக்கு ஒரு வழி சொன்னாரு. எப்படி? அது எப்படி? என் இரு கைகளும் அவளை மாற பிடிக்கணும் மாமா. சரி. கட்டி பிடிக்க வேண்டும், முத்தம் கொடுக்கணும் மாமா. இப்படி செஞ்சா மட்டும்தான் சுயரூபம் வரும்னு சொல்லி இருக்கிறா. எனக்கு என்னமோ மாமா, எனக்கு சுயரூபம் வரும்னு எனக்கு தெரியல. அந்த மாதிரி தெரியல. சுயரூப பொம்மையாகப்பட்டது சுயரூபமாகப்பட்டது வரும்னு எனக்கு தெரியல. உங்களுக்கு இருக்கிறது எத்தனை பொண்டாட்டி மாமா? எனக்கு 8 பொண்டாட்டிங்க. என்ன 9ஆ வச்சுக்கோங்க. அர்ஜுனா ஒன்றும் பயப்பட வேண்டாம். இந்த சாப விமோசனம் பெற ஒரே ஒரு வழி இருக்கிறது. எப்படி? உன்னை ஒரு கை குழந்தையாக்க போகிறேன். கை குழந்தையாக? குழந்தை என்றால் ஊர்வசிக்கு மிகவும் பிடிக்கும். உன்னை ஒரு குழந்தையாக்கி ஊர்வசி கையில் கொடுத்தால் சின்ன குழந்தைக்கு என்ன தெரியும்? அந்த கைகாலானது அவ மார் மேல விழுது, அவளும் முத்தம் வைப்பாத குழந்தைய ஆசையா. அப்படி செய்யும் பொழுது இந்த குழந்தை உருவத்தை மீண்டும் அர்ஜுனனாக மாறிவிடுவாய். அப்படியா? காம விமோசனம் கிடைத்துவிடும். இதோ உன்னை குழந்தையாக்குகிறேன். ஆயன் இருக்கும் பொழுது நீ அடையலாமா? பயப்படாதே, ஊர்வசி இடத்தில் உன்னை ஒப்படைக்கிறேன். ஊர்வசி,
வெகு நேரமாக இந்த குழந்தை சரி. அரண்மனை வாசல் முன்பதாக ஐயோ. யாரோ வழியில் வந்தவர்கள் ஏதோ ஒரு பெண்கள் விட்டு போய்விட்டார்கள். அப்படியா? என்ன அவசரமோ ஏதோ என்று தெரியவில்லை. சரி. குழந்தை மிகவும் பசியில் அழுகிறான். இந்த குழந்தைக்கு ஆகாரம் கொடுத்து பார்த்துக்கொள். இந்த குழந்தை பெற்றவர்கள் வந்தால் கொடுத்து விடு. ஆகட்டும் அண்ணா. வரட்டுமா? ஆகட்டும். ஆச்சரியம். இப்பேற்பட்ட குழந்தையை தாய் தந்தை எங்கேயும் வச்சுட்டு போயிட்டாங்க. கொஞ்சம் கூட ஈரக்கமே இல்லாம இருக்காங்க. குழந்தை வேற அழுகுறான். கண்டே ராடி 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 ராரோ. கண்டே கிடந்து ராடி ராடி ராரோ. என்ன ஒரு ஆச்சரியம் அண்ணா. என்ன இவ்வளவு ஆச்சரியம், ஆவேசம் பெறக்கூடாது. பெண்ணாக இருக்கக்கூடியவள் பொறுமை வேண்டும் அம்மா. அண்ணா, ஒரு ஆண் என்று பாராமல் அந்த அர்ஜுனனை மீண்டும் மீண்டும் சாபத்தை கொடுக்க போடுறது நியாயமா? நியாயமா? அவனை நான் சாபத்தாலே விட்டிருந்தேன். மீண்டும் எப்படி சுயரூபம் வந்தது? திருநங்கையாக அவனுக்கு சாபம் கொடுத்தாய். ஆமா. அர்ஜுனன் மீண்டும் எப்படி அர்ஜுனன் ஆனான்? அதானே உண்மை. ஆமா அண்ணா. அம்மா, சற்று முன்பதாக ஒரு குழந்தை கையில கொண்டு வந்து கொடுத்தேன் தெரியுமா? ஆமா. அந்த குழந்தை வேறு யாரும் கிடையாது. யார் அண்ணா? இந்த அர்ஜுனன் தான். அப்படியா? நிச்சயம். அதாவது நீ கொடுத்த சாபம் எப்படி? சுய உருவம் உனக்கு மீண்டும் வர வேண்டும் என்றால், அர்ஜுனனாக நீ மாற வேண்டும் என்றால், உன் இரு கைகளும் என் மார் மீது பட வேண்டும், முத்தம் தர வேண்டும் அப்படின்னு சொன்ன இல்லையா? அதனால ஒரு குழந்தையாக்கி உன் கையில கொடுத்தேன். அந்த குழந்தைக்கு நீ முத்தம் கொடுத்த. அந்த குழந்தை சும்மா இருக்குமா? உன் மார் மேல அந்த கையெல்லாம் பட்டிருக்குது. அதனால் குழந்தையாக இருந்தவன் மீண்டும் அர்ஜுனனாக மாறிவிட்டான். ஆனால் இருந்தாலும் அர்ஜுனன் மீது நீ ஆசைப்படுவது மாபெரும் தவறு. தாயே என்று சொல்லும் பொழுது மகனே என்று ஏற்றுக்கொள்வதுதான் ஒரு பெண்ணினுடைய அடக்கம். ஆமா, நீ ஒரு பெண்ணாக இருந்து கொண்டு இப்படி பிடிவாதம் பிடிப்பது அது நல்லதல்ல. அண்ணா, அர்ஜுனா, மாமா, அம்மா தான் மாமா. அம்மா மேல போய் மகன் ஆசைப்படக்கூடாது, மகன் மீது அம்மாவும் ஆசைப்படக்கூடாது மாமா. அம்மா அம்மான்னு சொல்றான் வார்த்தைக்கு வார்த்தை. ஆனா நீ பேச்சு கேட்காம நான் சாபத்தை கொடுத்து அவனு முடிவாதம் பண்றேன். ஆமா, உண்மையில ஒரு கருத்து சொல்லுமா? எப்படி மாமா? ஆனா ஊர்வசி, இந்த அர்ஜுனன் உனக்கு என்ன முறையாகிறான் தெரியுமா? என்ன முறை? ஊர்வசி உனக்கு என்ன முறையாகிறா தெரியும்? என்ன முறை? என்னன்னா அர்ஜுனா, உன்னை அடையோன்னு சொல்லி இவன் ஆசைப்பட்டாலே ஊர்வசி. இந்த ஊர்வசி வந்து உனக்கு வந்து பாட்டி முறை. பாட்டியா? பாட்டியா? என்னவா சொல்ற? பாட்டியா? பாட்டியா முறை. அப்படியா? உங்க பாட்டி எய்யாதிராஜன் ஒரு அரசன். அந்த எய்யாதிராஜ அரசனுக்கு கள்ளக்குத்தியாவா இருந்தவன் இந்த ஊர்வசி. அப்படியா? ஆமா. சரி சரி சரி. அதனால சரி அம்மா, உன் பேர நீ அமிர்தத்தை குடிச்சதுனால இன்னைக்கு இளமையா இருக்கிற. அப்படியா? இல்லையா? ஆமா. இருந்தாலும் மறந்தோம், மன்னிப்போம். ஆகட்டும். நீ கொடுத்த இந்த சாபமே அர்ஜுனனுக்கு வரமா நீ தரணும். வரமாகவா? ஆமா. ஏன்னா எதற்காக மாமா? அர்ஜுனா, காடு வனம் சுத்திட்டுங்க 13 வருஷம் கழிச்சு நாடு கேட்டாலும் துரியோதனை தரமாட்டான் இல்லையா? ஆமா. அதுல இப்ப 10வது வனத்தை விட்டு அடித்தது 11வது ஊர்க்குறி வனம் போவீங்க. 12வது இந்திரனி வனம் போவீங்க. 13வது வனத்துல இவன் தான் தருமை, இவன் தான் பீமன்னு உருவத்தை மாற்றி ஒரு வருஷம் காலம் கழிக்கணும்னு கட்டளை. அப்ப ஆளுக்கு ஒரு உருவத்தை கொடுத்தாலும் சரி, இந்த பேடி உருவம் உனக்கு அன்னைக்கு தேவைப்படும். அப்படியா? அதனாலதான் சொல்றேன், நீ கொடுத்த சாபத்தை வரமா கொடுத்துரு அர்ஜுனனுக்கு. அப்படியா? அர்ஜுனா, நீ என்ன நினைத்து ஊர்வசியாய நமகை என்று சொன்னால் அப்பொழுதே உனக்கு அந்த உருவமானது வரும். பிடித்துக்கொள் வரத்தை. உன் புகழ் பாருங்க. போய்வா அர்ஜுனா, புறப்படி. நாம் தெய்வலோகத்தை விட்டு உன் அண்ணன் தர்மர் உனக்காக பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அதனால் பாண்டவரை பார்க்கலாம். ஆகட்டும். அறிவீர்கள் சபையோர்களே, அன்பு கொண்ட பெரியோர்களே, இன்னும் ஸ்ரீ மகாபாரதத்தில் கதையாக அர்ஜுனனுக்கு தேவப்பட்டம்
ஊர்வசியால் வரம் என்ற சரி. எங்களுடைய நாடகமானது ஆ. இது அர்ஜுனனானவர் தேவர்களுக்கெல்லாம் தெய்வலோகத்திலே சென்று ஆபத்தையெல்லாம் நீக்கி சரி. தன் அண்ணனாகிய தருமரை பார்க்க புறப்படுகிறார் மாயவரும் அர்ஜுனனும். இத்துடன் நாடகமானது முடிவடைந்தது. எங்க நாடகம் நல்லா இருந்தா எல்லாம் ஜோரா கைத்தட்டி மகராஜ்